திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை எனவும் ஊழல் மலிந்த ஒரே அரசு திமுக அரசுதான் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட நாட்டார்மங்கம் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போய் எழுத மற்ற எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அங்க பணம் இல்லாம எந்த திட்டமுமே நிறைவேறாது. பணம் இருந்தா தான் சான்றிதழ் கிடைக்கும். அப்படி ஊழல் மலிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். இதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் சிறப்பான சாலைகள், தடுப்பணைகள், நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து விவசாயிகளுக்கு தேவை நீர் கொடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. ஆனா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சாதனையே பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, கட்டப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் முதன் முறையாக இந்த தொகுதியில் இருக்கிற வீடு 20 கோடி ரூபாயில இன்றைக்கு தூர்வாரப்பட்டது. 20 கோடி தூண்டாணி கொடுத்தோம். அதே மாதிரி திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை, சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மயிலம் தொகுதியில் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிவுற்ற நிலையில திமுக அரசு செய்ததாக பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. கொண்டு வந்தது நாம பெற்ற பிள்ளைக்கு திமுக காரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான்.